ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மத்தியானத்துலேருந்து vlog எடுத்துகிட்ருக்கேன். ஏன் குட் மார்னிங் சொன்னேன்னு தெரியல, பழக்க தோஷம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கேமராவை எடுத்து ஃப்ரண்ட் கேமராவில் பார்க்கும்போது தான் தெரியுது ஹேர் கலரிங் பண்ணணும், ஐப்ரோஸ் பண்ணணும். பட் ஸ்டில் இதுதான் ரியாலிட்டி. டைம் கிடைக்கல பண்ணுறதுக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு, ஷார்ட்ஸுக்கு ஷூட் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 3 டிஷ்ஷு வந்து ரீல் எடுத்து வைக்க போகிறேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மட்டன் யக்னி புலாவ், பன்னீர் 65 அண்ட் நைட்டு வந்து டின்னருக்கு ஏதாவது ஒரு பாஸ்தா பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அந்த 3 தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ஸ்கெட்யூல் படி இன்றைக்கி வந்து ரீல் டே, ரீலுக்கு எடுக்கிறேன். என்ன பண்ணுறதுங்க, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷம் இருக்குமா. அந்த டைம்லலாம் வந்து நான் வந்து ரெசிபீஸ் எல்லாமே யூடியூப்பில் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் அவ்வளோ ரெசிபி ஷேர் பண்ணுவேன் யூடியூப்பு, பிளாக். அதில் இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆகிட்டு நமக்கு ரீலு, இன்ஸ்டாகிராம் ரீலு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வந்து பயங்கர பாப்புலர். ஸோ ட்ரெண்டுக்கு தக்கன மாறினா தான் நமக்கு வந்து சர்வைவ் பண்ண முடியும். எனக்கே ஆக்சுவலி வந்து ரீலில் வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணும்போது தோணும் எப்படி புரியும் அப்படின்னு. ஆனால் மக்கள் மைண்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்பில் வந்து ஃபாஸ்ட்டான ரெசிபீஸ் தான் பார்க்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் நானுமே வந்து ஸ்லோவாக கிராஜுவலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் ரீலுக்கு. ஸோ என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக ரெசிபீஸ் வந்து அதில் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஆக்சுவலி கமெண்ட்டில். அடுப்பானಷ್ಟು வந்துடுறேன். நீங்கள் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து ரெசிபீஸ் வந்து லாங்காக பார்க்க பிடிக்குமா, அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஷார்ட்ஸில் பார்க்க பிடிக்குமா அப்படின்னு. ஸோ நம்ம ட்ரெண்டுக்கு தக்கன மாற வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் 15 இயர்ஸ் கிட்டே இருக்கேன். இதில் சர்வைவ் ஆனதே வந்து நான் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரெண்டுக்கு தக்கன நம்மளோட வேலைகள், பண்ணக்கூடிய ஒர்க்கு எல்லாத்தையுமே வந்து மாற்றிக்கிட்டு போகிறது. மெயின்லி இப்போ ஏஐ இருக்கக்கூடிய உலகம் ஆயிடுச்சு. எது உண்மை எது பொய்னே நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஏஐ வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஆக்கிரமிச்சிட்டு. சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கே ஒரு பக்கம் நெஞ்சு வந்து பட்டுன்னு வெடிச்சிரும். என்னடா இது ரியலாக பொய்யான்னு பார்த்தா அது ஏஐயாக இருக்கும். அந்தளவுக்கு ரியாலிட்டியாக வீடியோஸு கான்டென்ட்லாம் வருது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஹியூமன் ஒர்க் வந்து ஒர்த்து தான். நம்ம வந்து என்ன தான் ஏஐயில் வீடியோஸு அந்த மாதிரி உலகம் மாறினாலும் ஜென்யூனான ஹியூமன் ஒர்க்குக்கு வந்து ஒர்த் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, ஸோ நான் வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி மட்டன் யக்னி புலாவ், அதாவது யக்னி அப்படிங்கிறது ஸ்டாக்கு, அந்த புலாவ் தான் பண்ணுறேன். அதுக்கு இங்கே வேக வச்சுருக்கேன். இங்கே ப்ளெயின் ரைஸ் வந்து குக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னோடய ரீலுக்கெல்லாம் எது யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. என்னோடய ரீல் வந்து அந்த ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது, பட் பளிச்சுன்னு லைட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ரிங் லைட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது பார்த்திங்கன்னா உடஞ்சி இருக்கும், சிரிப்பாக ஒரு இங்கே கயிறு வச்சு நான் கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நான் 2 லைட்டு மாற்றியாச்சு. அதனால இந்த லைட்டு வந்து பிரேக் ஆன உடனே எனக்கு இது மாற்ற மனசே இல்லை. பிகாஸ் எவ்வளோ தான் நம்ம வாங்கிட்டே இருக்க முடியும். அதனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கயிறு வச்சு கட்டியிருக்கேன். நான் ரீலுக்கு வந்து இந்த லைட்டை போட்டேன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்த்திங்களா. அதனால இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அப்படியே டேயை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன தான் வந்து இந்த யக்னி புலாவ் வந்து உங்களுக்கு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன்னு இருந்தாலும் நான் லைட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டனில் கொத்தமல்லி கீரை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் நல்ல மட்டன் வேகிற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணி அதை வடிகட்டி அந்த கொத்தமல்லி கீரைலாம் நான் முழுசாக ஒரு கொத்தாக போட்டேன். அது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இந்த குக் பண்ண மட்டனை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இது இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இந்த கொத்தமல்லி கீரை எல்லாம் ஸ்டாக்கை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் யக்னி, இதுதான் நம்மளோட மட்டன். இப்போ நான் இங்கே வந்து புலாவுக்கு நெய்யில் வந்து பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் இனி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு காரம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, புதினா அதை ஆட் பண்ணோம். தயிர் கொஞ்சம், லெமன் ஜூஸ் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டு
நம்ம இந்த மட்டன் இருக்குல்ல இதையும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் போட்டு இந்த யக்னி ஸ்டாக் விட்டுட்டு குக் பண்ண வேண்டியதான். நம்மளோட யக்னி புலாவ் வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஏன்னா இதுதான் மேட்ரு, இந்த ஸ்டாக்கு தான் அவ்வளோ ஃப்ளேவர் இருக்குது. அரிசியோட அளவு சொல்லிடுறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸை கழுவி அங்கே ஊற வச்சுருக்கேன். 1 மணிக்கூர் கிட்ட ஊறியிருக்கும். அந்த 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நீங்கள் டேரெக்டாக நான் குக் பண்ணுறதுனால ஒரு 1.25 கப் அளவுக்கு இந்த ஸ்டாக்கை நெருத்து விடுவேன். இந்த ஸ்டாக்கில் வந்து அந்தளவுக்கு இல்லை, குறைவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட மட்டன் யக்னி புலாவோட ரெசிபி. நம்மளோட யக்னி புலாவ் ரெடி பாருங்கள். அண்ட் கூடவே பன்னீர் 65 ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதோட ஃபுல் ரெசிபி உங்களுக்கு நம்மளோட பிளாக் இதில் கொளர்றேன், ஷார்ட்ஸில் வந்துடும். சரியா? இந்த கார் வாங்கும்போது சதீஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கார். எஸ், நான் நோன்னு சொன்ன ஒரு கார் எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிது பாருங்க. சதீஷோட ட்ரீம் கார் தான். நீ ரொம்ப பண்ணாத. தார். சதீஷ் வந்து இந்த நாங்கள் கார் வாங்கணும்னு நினச்ச டைமில் அவங்க ஆசைப்பட்ட கார் தார் தான். பட் நான் தான் அதை ஜீப்புன்னு சொன்னேன். ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தியா? நெக்ஸ்ட் டைம் நோவா வேண்டாம். பார்த்தீங்களா இவ்வளோ நல்லவன். மகாக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அவள் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணி விடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில்ஸ் தான். ஆக்சுவலி வந்து மகாவை நான் வந்து நெயில் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவேன், மஹியை வந்து மசூஸுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவள் வந்து மசாஜ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு, இவன் நெயிலில் எக்ஸ்பர்ட். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எனக்கு வந்து இந்த ஜீப்ரா மாதிரி பேட்டர்ன் வச்சுருக்கா. அண்ட் மகா சொன்னா அம்மா நான் என்னோட ஹாலை வந்து காணிக்கவா அப்படின்னு சொன்னான். அவளோட நெயில் ஹால். ஓகே, ஸ்டார்ட் மகா. அந்த ஹேண்ட் சானிடைசர். ஓகே, ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க மட்டும் தான் கிடைக்கும். டச் லேண்ட். ஆமா, ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்கு. இது வந்து ஓகே. ஓ சரி ஏமா. சரி. என்கிட்டே கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. நான் பத்திரமா வச்சிருக்கேன். அதுக்கடுத்து எல்லார்கிட்டயும் இருக்கு ஒரு நெயில் ரிமூவர், நெயில் பாலிஷ் ரிமூவர். யூவி லைட் திடீர்னு எனக்கு வச்சு விடுவா, சூடாயிரும் பார்த்துக்கோங்க. அது வந்து டாப் கோட்டுக்கு மட்டும் தான் சூடா. ஏதோ ஒரு டாப் கோட் மாதிரி ஒன்று நெயில் பாலிஷ் போட்டு வைப்பா. நகமே சூடாகி ஒட்டிடும், அப்படிதானே? அது வந்து கியூர் பண்ணுமோ? அதுக்கடுத்து அதே 3 ஸ்ட்ரோக்ஸ் பிராண்ட்ல உள்ள 100 அவுட் ஆஃப் 180 நெயில் ஃபைல். பாருங்களேன் எவ்வளவு ப்ரிசைஸா சொல்லுதான்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து மடக்கி பேக்கா வந்துச்சு. நான் கிழிச்சு வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டிக்கர். இது வந்து அதெசிவ் ஜெல். இது நீங்க வந்து 3D ஜெல்னு கூட சொல்லுவீங்க, பில்டர் ஜெல். இது வந்து எப்படி தான் இருக்கும், இது வந்து கிளியரா இருக்கும். இதை வச்சு நம்ம பில்ட் பண்ணுவோம் நெயில. இதெல்லாம் நெயில். அந்த யூவி லைட் இதை தான் ஒட்டுவா எனக்கு. இது பேர் என்னது? ஸ்டிக்கர் ஜெல் லேஸ். ஓகே. ஆமா, இது வந்து எப்படின்னா இது வந்து செமி கியூர். உள்ள வந்து எப்படி இருக்கும், கியூர் ஆகாம. ஆமா, இதை தான் வந்து என் நெயில ஒட்டி விடுவா பார்த்துக்கோங்க. இதை என் நெயில ஒட்டிட்டு அந்த யூவி லைட்டை வைப்பாலா, இது வந்து அப்படியே வளைஞ்சு ஸ்டிக் ஆயிரும் அது ஹீட்ல. இது வந்து லாங் நெயில்ஸ்ல தான் வரும். கரெக்ட். உங்களுக்கும் தெரியுமா மசூஸ்? மசூஸ்க்கும் தெரியும் போல இருக்கு. இதுதான் இருக்கும் உள்ள. இது ஒரு டிசைன். அதுக்கப்புறம் அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டிசைன் ஸ்டிக்கர்ஸ். நெயில் ஜுவல்லரி. இது எப்படின்னா பீட்ஸ் இருக்கும், அதை நீங்க எடுத்து ஒட்டிக்கலாம். ஓகே, பாத்தீங்களா அவ 2 ரேக் வச்சிருக்கா. 3 ஆயிட்டா இப்போ. 1ல இருந்து 2 ஆகி 2ல இருந்து 3. பிளாஸ்டிக் ஆர்னமெண்ட்ஸ். இதுதான் நான் அம்மா கொடுத்தது. அடுத்தது இது வந்து அம்மா எனக்கு தந்தது, ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் கொடுத்த ஹேண்ட் க்ரீம். நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். எனக்கு கொஞ்சம் தா. என்னோட ஃப்ரெண்டு நமிதா வந்து எனக்கு இதை தரும்போது, ஆர்த்தி நீ கிச்சன்லேயே இருப்பேல, அப்போ உன் கையெல்லாம் வந்து பாத்திரம் கழுவி ரஃப் ஆயிரும், ஸோ உன் கை சாஃப்டாக்குறதுக்குடா அப்படின்னு சொல்லி தந்தா. நல்ல மனமா இருக்கும், கொஞ்சம் போட்டாலே மாய்ஸ்சரைசிங்கா இருக்கும். இது நமக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நமக்கு பண்ணும்போது அவ பண்ணுவா, ப்ரொஃபஷ்னலா சோமா பண்ணி விடுவா. அதுக்கு தேங்க்யூ மகா, நமக்கு சோமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:22 ஆச்சு.
அண்ட் சடன் ட்ரிப்பு போகிறோம், வெக்கேஷன் போகிறோம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு, பாண்டிச்சேரி போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மணி பாருங்கள் 7:22. எங்களுக்கு வந்து பஸ்ஸு 9 o'clock. ஸோ இன்னும் 1 hourல நாங்கள் கிளம்பணும். ஆனால் இப்போ தான் நான் பேக் பண்ணி முடித்தேன். உங்களுக்கு என்ன பற்றி தெரியும், நான் ஒரு லாஸ்ட் மினிட் பேக்கர். ட்ரிப்பு போக எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பேக் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, லீஸ்ட் ஃபேவரட். அதனால் நான் எப்போவுமே அதை கடைசி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ட்ரிப்புக்கு பேக் பண்ணும்போது எப்போவுமே இந்த ரூம், எங்களோட ரூம் இருக்குல்ல, அதை வந்து எனக்கு க்ளீனாக ஆக்கிட்டு போக தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன மாதிரியான்னு சொல்லுங்கள். அதனால் நான் தூத்துட்ருக்கேன், எவ்வளோ குப்பை வரும். ஸோ அங்கே பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, எங்கள் ஊரில் இருந்து இப்போ எங்கே நின்றுட்டுருக்கோம், திண்டிவனத்தில் நின்றுட்டுருக்கோம். இங்கேருந்து இதில் ஏறி பாண்டிச்சேரி போக போகிறோம். மகாமகி இங்கே விட்டுட்டு போயிடலான் இருக்கோம். அதுவும் மெயினாக இவ்வளோ விட்டால் யாராவது வாங்கிப்பாங்களா? வேணும். மகி இங்கே இருந்துக்கிறியா? மகி ஏன் இருந்துக்கோ, வை குளிர். ஆமாம், என்ன பனி காலையில் சென்னையில். உனக்கு குளிர மக்கா? நீ அந்த ஆள் நடுங்குது மதியெல்லாம் ஒன்றும் குளிரல. ஓகே, இப்போ தான் ரூமுக்கு வந்தோங்க. ஸோ இதுதான் எங்கள் ரூம். ஃபஸ்ட்டு வந்தோடனே மேண்டேட்ரி ரூம் டூர். வெல்கம் டு த கிராண்டி யூரோப். இதுதான் இந்த ஹோட்டலோட பேர். ஸோ ரூம் டூர். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து 2 ட்வின் ரூம் தான் கிடச்சிருக்கு. ஸோ தெரியல இதை ஜாயின் பண்ணி போட முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு டெஸ்க் ஏரியா இருக்குது, டிவி, இங்கே ஒரு சின்ன பார் யூனிட் மாதிரி இருக்குது, இங்கே சீட்டிங் ஏரியா, இங்கே நெசசிட்டிஸ் எல்லாமே இருக்கிறது. காஃபி இருக்குது, க்ரீன் டீ, அந்த மாதிரி ஐட்டங்கள். ஓகே, ஃப்ரிட்ஜ் எம்டி. அதுக்கப்புறமா அந்த சைட் பார்த்திங்கன்னா சேஞ்சிங் ரூம். ஸோ சேஞ்சிங் ரூம் லைட்டு தான் கொஞ்சம் குறவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஹாய். அதுக்கப்புறமா இங்கே ரெஸ்ட் ரூம். ரொம்ப எலிகண்டான இன்டீரியரோடு இருக்குங்க, நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இதுதான் ஹோட்டல் கிராண்டி யூரோப் ரூம் டூர். ரெடி டு டே 1 இன் பாண்டிச்சேரி. இதுக எங்கே என்ன பண்ணுகோ இல்லையோ, பல்லு தேய்க்கோ குளிக்கோ என்ன பண்ணுகோ இல்லையோ, அந்த நெய்யில் மட்டும் வச்சுருவா. கனி வை, இவள் நெய்யில் பாருங்க. ஆஹா, இவா நெய்யில் பாருங்க. மேடம் நெயில் காணிங்க. நெயில், டேட்டூ, இதெல்லாம் ரியல் டேட்டூன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது எல்லாமே வந்து ஃபேக் டேட்டூ, ஃபேக் ஸ்டிக்கர் டேட்டூஸ். ஆனால் அவருக்குலாம் என்ன விஷயம் தெரியுமா, நாங்கள்லாம் ட்ரிப்பு எங்கே போனாலும் ஒரு பையன் மட்டும் வந்துட்டே இருப்பாங்க எங்களை ஃபாலோ பண்ணி. அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அண்ணா பார்த்தீங்களா, நீங்கள் எங்கே போனாலும் சுப்னி வந்துடுவான். சுப்னி ஒரு உலகம் சுற்றும் வாலிபன். சுப்னி. ஸோ இதுதாங்க என்னோட அவுட்ஃபிட்டு. ஆக்சுவலி நான் இது மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா இந்த மாதிரி கஃப்தான். என்கிட்ட வந்து அந்த நைட்டி மாதிரி ஒரு கஃப்தான் இருக்குது. பட் இது வந்து இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ரெடியா மகா? ரெடி டு எக்ஸ்ப்ளோர் பாண்டி. நான் ஆக்சுவலாக எனக்கு வந்துருக்குல்ல, பாண்டிச்சேரி வந்து எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை.
ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டைம் பாண்டிச்சேரி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. நான் வந்து அந்த டோம் மாதிரி ஒரு கோல்டு கலரில் இருக்கும், அதுக்கு நடுஸில் வந்து ஒரு பனிலிங்கம் இருக்கும், அந்த ரூமுக்கு போனால் பயங்கரமாக குளிரும், அதெல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு செடியில் நிறைய பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக, செடி ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை, அதெல்லாம் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது பாண்டிச்சேரியில். அது ஆக்சுவலி பாண்டிச்சேரியில் தான் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை வந்தது. அதனால் இப்போ தான் நான் ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அப்பா அப்பா இங்கே பாருங்கோ, பாருங்கோ, இங்கே பாருடே. ஹாய், போலாமா? டே 1 இன் பாண்டி. இது அழகாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே பாருங்க, க்யூட்டாக இருக்கு. என்ன மேடம் சொல்கிறீங்க? ஸ்விம்மிங் பூல். ஆமா, நம்ம லேட்டரா வந்து குளிப்போம் சரியா? 7 மணி வரைக்கும் இருக்கு ஸ்விம்மிங் பூல். உன் ட்ரெஸ்ல எல்லாம் பால் பவுடர் தானே ஆக்கி வச்சிருக்க. போமாடா. சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சவுத் இந்தியன் கிச்சன் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து தோசை, சிக்கன் கறி, ஃபிஷ் கறி எல்லாம் இருக்குது. அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆஹா, என்ன வாங்கியிருக்க? இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மெனு வந்து ஃபுல்லாக இந்த நான்வெஜ் தான். சிக்கன், இட்லி வித் மட்டன் கறி, ஆமாம், ஃபிஷ்ஷு கறி, பாயா, இடியாப்பம், முட்டை தோசை, இந்த மாதிரி. மட்டன் இருக்குது, பாயா இருந்துச்சு, அப்பா ஃபிஷ் கறி சொன்னால், நான் சிக்கன் கறியும் தோசையும். மஹியோட டூர் வெக்கேஷன் வந்து எப்படி தெரியுமா? இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இப்போ அடுத்து அவளுக்கு வந்து என்னென்னா பீச்சுக்கு போகணும், போயிட்டு வந்துட்டு லஞ்சு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் குளிக்கணும் வந்து ஸ்விம்மிங் பூலில், அடுத்து டின்னர் சாப்பிட்ணும். சரி, அப்போ என்ன பிளான்? பீச்சுக்கு போறோம்ல, பீச்ல போய் கொஞ்ச நேரம் விளையாடிப்போம். சரி, ஏதாவது டெசர்ட் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா ஸ்டார்பக்ஸ். வாவ், ஸ்டார்பக்ஸ். ஸ்டார்பக்ஸ்ல ஏதாவது வாங்கினா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பீச்ல போய் ஸ்நாக்ஸ் ஒன்று காஃபி ஏதாவது வாங்கிக்கோ. ஓகே. அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஓகே. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour எடுத்துட்டு லஞ்ச் சாப்பிடுவோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு மகா சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்க பிளான் இன்னைக்கு. இன்னும் 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு குளிக்க போறோம் ஸ்விமிங் பூல்ல. எல்லாரும் பிள்ளைங்களா எல்லாரும் பார்த்துக்கோங்க, இதுதான் பீச்சு. பாத்தீங்களா? நம்ம ஊர்லயே பீச். பாத்தீங்களா? அங்க இருந்து பீச் போமா? பார்த்தாச்சு. ஆமா, பீச்சை பார்த்தாச்சு. ஸோ எனக்கு இங்கே பிடிச்ச விஷயம் வந்த ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற பில்டிங்ஸு, அங்கே பார்த்தீங்களா ஏதோ ஒரு பிள்ளை நவரு, அந்த வைப் வந்து நல்லா இருக்குது. கூட்டம் இல்லை, அப்படி குவாய்ட்டாக பீஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு. என்ன சொன்னீங்க மேடம்? செம்ம சூடுங்க. வந்துட்டோம், ஒரு 1 hour ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம், தாங்க முடியல. அதுக கவலை அதுகளுக்கு. இனி ஈவினிங்க்கு மேலே தான் நம்ம இங்கே வெளியே இறங்கணும். செம்ம ஹீட்டு.